டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சதுர தையல் மற்றது ரவுண்ட் தையல்லாம் பழக்க போகிறோம். ஏற்கனவே இது உங்களுக்கு வந்து பார்ட் 19 வந்து உங்களுக்கு பேப்பரில் வரைகிறது எப்படின்னு போட்டு காட்டியிருக்கிறேன். அடுத்தது பார்ட் 21 நாங்கள் வந்து ஒரு பாதியை தைச்சி போட்டிருக்கிறேன். அடுத்த பாதி இதில் போடுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நிப்பாட்டி இதை நீங்கள் நேராக தைச்சி கொண்டு வரணும். பாருங்கள், இப்படி வந்து இந்த இடங்களில் நிப்பாட்டிடுவணும். நிப்பாட்டி இது எல்லாம் தைச்சி பழகினா தான் உங்களுக்கு இந்த கழுத்து எல்லாம் எங்கெங்கே நிப்பாட்டி எப்படி வளைக்கிறது எப்படி எடுக்கிறது தெரியும். நீங்கள் இது பழகாமல் தைச்சிங்கன்னா உங்களால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் போயிடும். இப்படி நிப்பாட்டி இப்படி தைச்சி கொண்டு வாங்க. இந்த மூளையெல்லாம் சரியாக நிப்பாட்டணும். என்னென்னா இப்போ நீங்கள் பாக்களத்தெல்லாம் தைக்கிறோன்னா இந்த மூளையெல்லாம் நிப்பாட்டி எடுத்தால் தான் வடிவாக வரும். இங்கே பாருங்கள், இந்த சதுரமாக வரும். இதே நீங்கள் பெரிய துண்டில் கீறிக்கூடிய தைக்கலாம், இல்லை இப்படி சின்ன துண்டில் வரைஞ்சிட்டு தைங்க. ஏன்னா இது முக்கியமாக உங்களுக்கு ப்ராக்டிஸில் இருக்கணும். இது நல்லா பயிற்சி எடுக்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஒரு துணியில் 2 துணியில் தைச்சா உங்களுக்கு வராது. எவ்வளோ மெதுவாக தைக்கலுமோ அவ்வளோ மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி காலாட்டி அந்த நிப்பாட்டுற இடத்துல இப்படி நிப்பாட்டி ஊசியை உள்ளுக்கு இறக்கிட்டு எந்த கைடை உயர்த்திட்டு திருப்புங்க. அப்படி திருப்பினா தான் செய்யலாமே, ஒரே தான் திருப்பி எடுக்க இயலாது. இந்த தையல்லாம் உங்களுக்கு தையலுக்கு மிக மிக முக்கியம். ஆனபடியாக நான் நிப்பாட்டி தூக்கி திருப்புறதெல்லாம் வடிவாக பாருங்க. பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்தோன்னே ஸ்லோ பண்ணணும். நல்லா மெதுவாக தைச்சி கொண்டு வந்து தான் நீங்கள் ஸ்பீடாக இந்த இடத்துல ஸ்பீடாக தைக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்தோன்னே எங்களுக்கு சரியாக அந்த பாயிண்டில் வந்து நிற்கணுமெண்டா நாங்கள் லூஸ் பண்ணி தான் இந்த மெதுவாக ஸ்லோ பண்ணி தான் எடுப்போம். பாருங்கள், இந்த பயிற்சி கட்டாயம் உங்களுக்கு தேவை. என்னென்னா நீர் தையல், சதுர தையல் எல்லாத்துக்கும் கழுத்துகள் எல்லா இதுக்குமே இது தேவைப்படும். இப்போ பாருங்கள், இது முடியக்குள்ள இதை இப்படி குறுக்கு கட்டணும். இந்த பாருங்கள், அப்போ இந்த நூல் கலராது. தொடங்கக்குள்ளேயும் கட்டலாம், முடியக்குள்ளேயும் கட்டணும். பாருங்கள், இப்போ இதை முடிச்சுட்டோம்ல சதுரம். அடுத்தது இப்போ ரவுண்ட் தொடங்க போகிறோம். இந்த பாருங்கள், இது ரவுண்ட். இது மிக மிக முக்கியம் உங்களுக்கு. பாருங்கள், எப்பயுமே தையல் தொடங்கக்குள்ளேயும் முடியக்குள்ளேயும் இந்த குறுக்கு கட்டுங்க. பாருங்கள், ஸ்லோ பண்ணிட்டேன். அடுத்தது இதை நிப்பாட்டி தான் தைக்கணும். ஏன்னா ரவுண்ட் இல்லை, ரவுண்ட் வந்து பொறுமையாக நிப்பாட்டி தைங்க. பாருங்கள், ஊசி எப்பயும் நீங்கள் நிப்பாட்டி தைக்கக்குள்ளே ஊசி கீழே இருக்கணும். மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பி போகும் தையல். ஏன்னா ஊசி இருந்ததுன்னா அந்த தையல் அதே லெவலில் வச்சுருக்கும். பாருங்கள், ஊசியை மேலே இருந்துட்டு நீங்கள் சப்பாத்தை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வடிவாக வராத, அதை நினச்சிக்கொள்ளுங்க. எப்பயும் வந்து ஊசி உள்ளுக்கு இருக்கணும். நீங்கள் சப்பாத்தை உயர்த்துகிற நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பெரிய இப்போ நான் வந்து நிப்பாட்டாமலே நான் தைப்பேன். இப்போ உங்களுக்கு அப்படி தான் நிப்பாட்டி காட்டுறேன். பாருங்கள், இந்த வளைவு வரைக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பீடாக போனீங்கன்னா திருப்ப முடியாது. இந்த தையலெல்லாம் அவசரப்பட்டு தைக்க முடியாது. பொறுமையாக உங்களுக்கு ஒரு 5-6 நாளாவது போகும் இதுகள் தைச்சி முடிக்க. அப்படி தைச்சா தான் வடிவாக இருக்கும். அதை விட்டுட்டு
விரலண்டு விட்டுறாங்க. எந்த இதுகள் வந்தால் தான் உங்களோட தையல்கள் நீட்டாக வரும். இதை சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஐயோ இதை தைக்க வேணாம் மட்டும் விடாதீங்க. ஏன்னா கைக்கும் தேவை, உங்களுக்கு முயற்சியும் தேவை. எவ்வளோ இதாக தைக்கிறனாலும் இப்போ கோடு கீறி போட்டு இப்படி தைக்கிறீங்க. கோடு இல்லாமலும் தைச்சி பழகலாம். கோடு இல்லாமலும் தைச்சி பழகலாம்னா காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க விரும்பி பாட்டிட்டேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும், இங்கே பாருங்கள் கோடு இல்லாமல் பார்க்குறேன்டா இப்படி தைச்சிட்டு இந்த கைடை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த சப்பாத்தை தான் நீங்கள் பார்க்கணும். பாருங்க இந்த இடத்துல இந்த சப்பாத்து வந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்க இப்படியே நிப்பாட்டி இதுதான் இந்த முக்கியமான அளவுகள். கோடு எல்லாத்துக்குமே கோடு கீறுவது கஷ்டம் இல்லை. கோடு கீறுனா மார்க் தெரியும். பாருங்க அப்படி வருது. இதெல்லாம் வந்து பயிற்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு அவசரப்பட்ட எதுவும் தைக்கலாம். அது பாருங்க எப்பயும் ஊசியை பார்க்கக்கூடாது. இந்த சப்பாத்துன்ற அளவு இருக்குது பாருங்க. பாருங்க நான் பிடிச்சி இந்த மாதிரி எடுக்கிறேன்னு இந்த அளவில் இப்படி எடுத்துக்கொண்டு வரணும். இப்படி வந்தீங்கன்னா தான் சுருக்கு இல்லாமல் வடிவாக தையல் வேணும். பாருங்க இப்போ இந்த இடத்துல நாங்கள் குறுக்கு கட்டிடுவோமே. பாருங்க இப்படி வந்திருக்குண்டு. அதெல்லாம் கோடு போட்டு தைச்சது. இது வந்து சப்பாத்தி லெவலில் தான். அப்போ நீங்கள் எதுலேயும் ரவுண்ட் அடிக்கணுமெண்டா இதை அடித்து பழகிட்டா தான் உங்களுக்கு இந்த ரவுண்டு அடித்து. என்னடா நிறைய இந்த மெஷினில் எம்ப்ராய்டிங் இல்லை, எம்ப்ராய்டிங் மாதிரி பூ வேலைகள் இருக்குது. அதெல்லாம் செய்கிறேன்டா இந்த தையல்கள் உங்களுக்கு கட்ட. ஓகே நண்பர்களே, அடுத்த காணொலியில் சந்திப்போம்.